ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்பைடி கேமிங். தமிழில் கேமிங்கிறது வந்து ஸ்பைடி கேமிங் மாற்றிட்டேன். நீ ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் மாற்றிட்டே இருக்குன்னு பார்த்தா அது வருது நல்லா இருக்குன்னு தோணுச்சு, மாற்றிட்டேன். அவங்க லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு ஃபோன் வந்துச்சு, அதுக்கப்புறம் நின்று ஸ்டாப் பண்ணிட்டேன் ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ கண்டினியூ பண்ணுறோம். ஒருத்தர் வந்து 15 கேட்டிருந்தான், பிளான் பண்ணி விட்டுட்டு போயிடலாம். அவ்வளோதான். ஓகே, ஆமாம் நம்ம வீடு இது. சும்மா அந்த மணி எடுத்து வச்சுட்டோம். ஓகே, நைட்டு எவனும் சண்டைக்கு வந்துடாதீங்கடா. வந்துட்டோம். இதுதான் தூங்கியாச்சு. அங்கே போகலாம். இன்னைக்கு என்ன பண்ணலாம்? போன பாட்டில் வந்து ஒரு கரடிக்கிட்ட வந்து அடி வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். கரடி மாமா ஓ ஓ கரடி மாமா. இது நான் சந்தோஷமாக பாடுறேன்னா அல்ல கழுதுனே பாட வேறு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டம் கைஸ். 2 வாட்டி செத்து பண்ணேன். இவர் பக்கம் கூட போயிடக்கூடாது தெரியாத, எல்லாம் எட்டி அடிப்பது தெரியாது. ஏன்னா சொல்லுங்கள், இன்னொரு பேட்டில் போட்டு விட்டுறாரு 2 பேர். கண்ணா நீ என்னென்ன பண்ணுற? யாரு ஏன் மாட்டிக்கினா சார்? இதாச்சு, ஸ்னோவில் வந்து தெரியாமல் விழுந்துட்டு இருக்கான் போல், அதில் வந்து மாட்டிட்டான். ஓகே, நம்ம வந்து ஒரு ட்ரேடர் வந்து எம்எல்ஏ தேன்னு சொன்னான். அதுவும் 15க்கு. இன்னும் நம்மளுக்கு 3 வேணும் பீட்ரூட்டு, அப்போ தான் ஒரு எம்எல்ஏ கிடைக்கும். ஃபார்ம் எங்கே வேறு எங்கன்னா இருக்கணும், பீட்ரூட் ஃபார்ம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவனும் தேடணும். 2 பேர். இதை நான் தான் பிளான் பண்ணேன் நேற்று. அதாவது நேற்று இல்லை, கேம் விளையாடிட்டு இருக்கேன் டே 2ல். இது வந்து டே 3. இங்கே பாருங்க, உல்ஃப் இருக்குது. இதை நம்ம வந்து பெட் பண்ணலாம். நான் நைட் வந்து ஸ்கெய்டன் அடித்து பண்ணுறேன். அது வரைக்கும் பெட்டு பண்ணதில்லை தான், ஆனால் பெட்டு பண்ணுறது எப்படி தெரியும், கிரியேட்டிவில் பண்ணுவேன் அப்போ கொஞ்சம் நைட்லாம். இப்போ நான் பீட்ரூட்டுக்கு எங்கே போவேன்? அந்த பீட்ரூட்டு ஃபார்முங்க தான் இங்கே அங்கங்கே அலைஞ்சிட்ருக்கேன். கைஸ், ரூயின் போட்டு என்னென்ன கிடைக்கலாம், என்ன கிடைக்கும், என்ன வேணால் கிடைக்கும். இதுங்க அந்த பேர் மறந்துட்டேனே. காய்ஸ், என்சாண்ட் பண்ண லெகின்ஸு, என்சாண்ட் பண்ண இது ஒரு கோல்டன் ஆப்பிள், அதுக்கு இது வேணும். ஓ மை காட், நீ ஒரே வேட்டை தான் நம்மளுக்கு. 2 இது காய்ஸ், செம்ம லூட் வச்சுருக்கேன். நம்மளுக்கு போய்ட்டு செஸ்ட்டில் போட்டுருவாங்க. வாங்க டேய். அப்போ இது பிளாக் ஸ்மித்தா ஒரு இருக்குமோ? இது தான் நினைக்கிறேன். அயன் கிடச்சிருக்கு. அப்புறம் சாடலு இது வந்து நம்ம ஓகே சாடல் எடுத்துங்க வச்சுப்போம். ரைட், நமக்கு வந்து லூட்ஸ் வச்சுருக்கு. அதெல்லாம் நல்லா லூட்ஸான். பாட்டு ஒன்று ₹1 கூட தராது மாதிரி எடுத்துருந்தோம். இப்போ வந்து நல்லா தேடுற மாதிரி இருக்குது. ஓ, என் வீட்டில் சாரி பாஸ், நான் ரைட் பண்ணேன். அட்ரஸ் மாறிடுச்சு. ஓகே, இதான் வீடு. அப்போ நம்ம இதை வச்சுட்டு மைனிங் கூட போகலாம்.
ஆல்ரெடி இப்போ நம்மக்கிட்ட இது இருக்குது, இந்த சாக்கில் அயன் ஃப்ளாக்கில். இப்போ நம்மக்கிட்ட ஒரு அயன் பிக்காக்ஸ் இருக்கும் வந்து நம்ம பக்கெட் செய்யலாம் கைஸ். அதுக்கப்புறம் இந்த இது வச்சிடலாம். நமக்கு அயனு டைமண்ட்லாம் மைண்ட் பண்ண வந்து கோல்டு பிக்காக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். என்டர்டைன்மெண்ட் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ப்ரொடெக்ஷனு அன்பிரேக்கிங்கு கோல்டன் செஸ்ட் பிளேட்டு. நெக்ஸ்ட்டு லெகின்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் 1. நெக்ஸ்ட்டு வந்து கோல்டன் பூட்ஸு புரியல, வெயிட் பண்ணுங்கள். ப்ரொஜெக்டைல் ப்ரொடெக்ஷன் 5 என்னன்னு தெரில. அப்போ அந்த இது பார்த்தோமே, அது ஸ்வாடு இல்லை, இது என்ன 41 எஃபிஷியன்சி 42 எஃபிஷியன்சி 3 அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியாது. என்சான்மெண்ட் பற்றி எனக்கு அதிகமாக ஒன்றும் தெரியாது மைண்ட் கிராஃப்டில். உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லிவிடுங்க. இது மைண்ட் கிராஃப்டில் கிராஃப்டிங் அண்ட் பில்டிங் அப்பப்போ கொஞ்சம் மறந்துடுவேன், அவ்வளோதான். இப்போ நம்மக்கிட்ட 6 இது இருக்குது கைஸ். போட்டுக்கலாம் வாங்க நம்மளோட ஆர்மரை. இருங்க, எப்படி சரியாக்கா? ஆனால் இந்த ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, அது ஸ்டீவ் நம்ப முடியல. ஸ்டீவ் மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தேன் அது ஸ்டீவன் சொல்லிட்டு, ஏன் நம்ம ஊரில் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன் அது ஸ்டீவன் சொல்லி எனக்கு பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? வேணாம் அவங்க நம்ம வந்து ஒரு கேவ் தேடலாம் கைஸ். அதான் ஆர்மர்லாம் போட்டிருக்கோம்ல, இருந்தாலும் பார்த்துக்கலாம். எலும்பு வந்தான்னா அவங்ககிட்ட இந்த எலும்பை எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம், எலும்பு பண்ணி அவனுக்கு டேம் பண்ணிக்கலாம். அந்த இதுங்க இது உல்ஸு தும்மா. ஏய் எவனும் இந்த வேலையை பார்த்து விட்ருக்கான். சரி ஓகே, நமக்குண்ணா தம்பி இது என்னது? சாரி போன வேலை இல்லையா? ஓகே ஓகே. அப்போ இதுவும் ஒன்று வேலை இல்லையா? இதுப்பா இந்த பச்சுக்கப்பா. சும்மா அவங்க வீட்டுக்கு சுற்றி எடுக்கலாம். ஒவ்வொரு பயம்ஸில் வில்லேஜ் இருக்க போது அந்த இது எப்படி சொல்கிறது, வில்லேஜில் இருக்கிற அந்த ஹவுஸஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். அப்படி இது வந்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் சில பேருக்கு. நம்ம ஒரு நாளாக விட்டுட்டு அடிச்சு நான் இப்போ தான் விளாட்றேன். நேற்று 2 நாள் அடி, இன்னைக்கு வந்து 2 நாள் விளாட போகிறோம். மறக்காமல் லைக்கு அந்த சப்ஸ்கிரைப்னு தட்டி விட்ருக்கேன். இங்கே ஒன்றும் இல்லை, இந்த வீட்டில் இல்லையும் அதே வீட்டு தானே. சோறு வேணும் கைஸ், நமக்கு கம்மியாக தான் இருக்குது. எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ. ஆனால் இந்த கேமு சொல்லுறாங்க என்ன, பொட்டேட்டோ சொல்கிறாங்க அளவைக்கு மீறி உண்டால் அமிர்தமும் நஞ்சு தான் இருக்கும். ஒருவேளை இருக்கும். பொட்டேட்டோ அதிகமாக சாப்பிடக்கூடாது என்ன இருக்குது கைஸ் தெரியல, கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. ஓகே, ஒரு பன் எடுத்து வாயில் போடும். ஸ்னோ ஃபாக்ஸ். இது வந்து ஸ்னோ பயமோட ஃபாக்ஸு. நம்ம நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகும் கைஸ். பெசாம எதுக்கு தூங்கிடணும் தெரில. கைஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு ஃபார்ம் கட்டலான்னு இருக்கேன் கைஸ். யோசிச்சாச்சு, ஆனால் அது ரொம்ப கஷ்டம். பட் நான் ட்ரை பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்ட் எப்போன்னு தெரியாது. இது ஸ்கூல் ரீஓப்பனு. ஆனால் அசைன்மெண்ட்டு செம்மையாக கைஸ்.
அசைன்மெண்ட்லாம் முடியும். பட் எனக்கு வீடியோ போடுறது பிடிச்சிருக்கு. நம்ம 172 சப்ஸ்கிரைபர்ஸ் அடைஞ்சிட்டோம். 200 கிட்ட வரணும், வந்துட்டுருக்கோம். இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல்லைக்கெல்லாம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீ இல்லை தரல சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போகிறாங்களா இல்லை உண்மையிலே எனக்கு தான் ஃபேன்ஸு மீதி ஃபேன் பேஸா எனக்கா வாய்ப்பில்லை, அது ஏன்னு தெரில. நான் மாதிரி லாங் வீடியோ போட்டோன்னா லைக்ஸு வியூஸ்லாம் ஒழுங்காக வராது. இதே ஒரு ஷார்ட் வீடியோ போடுறேன்னா அதெல்லாம் வியூஸ் தான் நிறைய வருது. அது எப்படின்னா தான் சிலவாட்டி வியூஸே வரதில்லை. நான் அடிக்க போகிறான், நான் அடிக்க தோறது நம்மளுக்கு இது ரொம்ப காய்ஸ் இருட்ட போகுது கைஸ். நம்ம போய் என்ன பண்ணலான்னா வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போயிட்டு நம்மக்கிட்ட ஒரு இது இருந்துச்சு, அதை எடுப்போம். வரவா வரவா. இப்போ நம்ம சண்டைக்கு போகிறோம், யுத்தத்துக்கு. கருப்பு போன வந்தால் சரி பார்த்துக்கலாம். கோல்டன் ஆறு மாரி இருக்குது. அது என்ஜாய்மெண்ட்டு எபிசிட்டி 49 எல்லாமே வச்சுருக்கோம். அதுக்கு என்ன பேசாமல் கோல்டன் எது அடிச்சுட்டா எங்கடா ஒருத்தனை காணும். ஆனால் ஸ்கேட்டிங் எப்படின்னா ரொம்ப அடிப்பாங்க. நான் சும்மாவே ஸ்கேட்டிங் இல்லை அடி வாங்கி வச்சுருக்கேன். தம்பி இதுதான் போகக்கூடாதுப்பா, அடி வாப்பா, அச்சு காலி பண்ணுறாருங்கப்பா, நீ சாம்பி ஆயிடுவாப்பா. கேட்க மாட்டிருக்கா, நீ என்ன பண்ணுறது? எங்கே ஒருத்தனே காணும். டேய் வாங்கடா அப்பா, நான் பெட்டு பண்ண முடியும். கண்டுபிடிச்சிட்டேன், 2 பேர். அப்போ இவனுங்க சண்டை போடுறானுங்க. பாப்பா அம்மா மட்டும் வேலை பண்ணுப்பா. ஐயோ செம்ம அடிக்கிறானுங்களே. சவாலை கோல்டு சாப்பிடலாமா? பொட்டேட்டோ சாப்பிடு, பொட்டேட்டோ சாப்பிடுங்க, தெம்பாருங்க. பொட்டாட்டோ ஓடுறா எல்லாமே தெரியாமட்டேயா, விட்டுருங்க ஐயா. சூப்பர், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. காலையிலானா இவங்களே சாப்பிட போகிறானுங்க. நம்மளுக்கு இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் போன்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். இன்னுங்க பார்க்கலாம். வீட்டுக்கு போயிட்டு துரத்துவானுங்க. என்னடா போஷனை போட்டு விட்டீங்க? இங்கே விட்டுக்கிறேன்டா. இதானே வீடு? அப்பா இதானடா. எதனா இருக்கா? இல்லை, வந்து பார்த்துக்கலாம் வாங்க. என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? எங்கே நம்மளுக்கு எங்கே இருக்கிறானா? ஓகே வாங்க போகலாம். ஆக்கா சாப்பிட்றான். டேட்ட காய்ஸ் நிறைய டேமேஜ் இருக்குது காய்ஸ். சாப்பிடா ஸ்கேட்டன் அம்பு கொடுத்தானா? அது அம்புறத பாரு. இது இங்கே நிறையா போன்ஸே இல்லை கைஸ். அங்கே என்ன செத்துருக்காங்க பார்க்கலாம். டிவாண்டா ஜாம்பி ₹1 தர மாட்டோம் காய்ஸ். போன் தராமல் போயிட்டாங்க கைஸ். என்ன பண்ணுறது? தேவைப்படாத போலாம். ஒரு பொருள் வந்து மைண்ட் கிராஃப்டில் இருக்குது கைஸ். அது மொஜா நம்மளுக்கு இது மொஜாங்கிறது கிரியேட் பண்ணல. ஆமாம், ஆனால் மொஜா இருந்தால் மைண்ட் கிராஃப்ட் உருவாக்குனார் முதல்ல. சுற்றி இந்த வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கு நிலமை. இப்போ நமக்கு அப்படியே கிடச்சிச்சுன்னா வைங்களேன் போன். இது ஆகுமான்னு தெரியல. கோல்டு மாதிரி என்சான்மெண்ட் கோல்டு மாதிரி இருப்பாங்க. இவனுங்க அடித்ததுக்கு ரொம்ப டேண்ட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே
அடிச்சு பார்க்கலாமா? கண்ணா நில்லுடா. ஹே, ஐ ஹாவ் ஐடியா. நம்ம அடித்தா நம்மளால் பொறுக்க முடியுது. அப்போ அவனுங்க போக நம்ம பொறுக்க முடியுமா? போக இங்கே இருக்குது. இதோ வந்துட்டேன். போனேன் மறைகிறானுங்க. எதுக்கோடா? ஓகே, முடியாதுன்னு சொல்லிட்டானுங்க. இதுவே ஒன்றும் பண்ண முடியாது. கைஸ், ஃபுட்டு வேறு கம்மியாக இருக்கு. வாங்க நம்ம சாப்பிடலாம். அது ஓகே, நமக்கு வந்து ஹங்கர் பார் வந்து ஃபுல்லாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, வாங்க போனோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் என்னன்னே தெரியாமல் மைண்ட் கிராஃப்ட் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். மைண்ட் கிராஃப்ட் வந்து எண்டர் ட்ராகனை அழிக்கிறது தான். நான் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன். வீடு கட்டிட்டு சார் போன தூக்கின்னு ஓடுங்கோ. ஏன்னா கிடைப்பான் தான். நம்ம சுற்றினே இருக்கணும் கைஸ். சுற்றினே தானே அவனை பார்க்குறதோடு அவங்ககிட்ட கிட்டே வருவான். 4 பேர் இருந்தானுங்க. நாங்கள் 4 பேர், எங்களுக்கு பயங்கட்ட யாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தனோட காணண்டா. ரெஃப்ரி எவனுக்கு வந்தா நான் வரேன்டா, சோறு எடுத்துன்னு வரேன்டா, எவனா வாங்கடா. ஓய், செம்ம ஜம்பு. ஐயோ, நீ காணிட்டாடே. எழுத்து கம்மி அடிக்கிறோம். சாவு. எக்ஸ்பி பாயிண்ட்டை மட்டும் தந்துட்டு போயிட்டான். அந்த பீரோட சாப்பிடலாம் தான். அதுக்கப்புறம் தான் அவன் கண்ணை போடுவான். ஒத்தனையே வேணும். என்ன தெரியல, ஒரு ஒருத்தான் போன தரான், அவன் நானே காணாமல் போகிறான். என்னடா நினச்சி காமெடி பண்ணுறீங்களா எங்க வச்சு? அதுவும் இந்த பயம்லாம் சுத்தமாக எனக்கு பிடிக்குது. எனக்கு என்ன சொல்ற, பிளேன்ஸ் தான் பிடிக்கும். இது நரி எங்கே ஆனால் இந்த கேமில் வந்து இந்த உல்ஃபி ஒரு மார்க்கமாக தான் கழிச்சிருக்கு. நம்ம நார்மல் மைண்ட் கிராஃப்டில் எப்படி இருக்குமோ, ஆனால் அதுக்கு மாறாக இருக்குது. என்னடா ஃபுட்டு சும்மா காலிக்கிட்டே இருக்குது. சாப்பாடு எக்கச்சக்கமாக தேவைப்பட முடியாது. திரும்ப அங்கே பேர ஃபுல் பண்ணிகிட்டு இருக்கேன். நடந்தே போவோம் கைஸ். எதுக்கு சும்மா வேஸ்ட் பண்ணிவிட்டு, ஹெல்த்து கம்மியாக தான் இருக்கும், அது கொஞ்சம் ஏறணும். நான் ஹார்ட் கோராக போட்டிருக்கேன். ஹார்ட் கோரை கூட இவ்வளோ மோசமாக இருக்காது கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தனும் கிடைக்க மாட்டிருக்கான். வேறு எதனா பெட்டு பண்ணாலும் பார்த்தாலும் எதுவும் முடியாது. என்ன ஏன்னா எனக்கு வந்து பெட் பண்ண தெரியும். கோல் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு ஆனால் வாங்குறா. வீடியோ எடுக்கேன்டா.
நம்ம இப்படி ஓட ஓட எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, அதனால தான் ஓட முடியாமல் நிற்கிறான் அப்பப்போ. எங்கேயோ இருந்து ஓடி வரேன். ரைஸ் தான் சுத்தமாக முடியதில்லை, ஏன்னா மெதுவாக போகுது ரைஸ். இதுக்கு தான் ஒரு போட்டு வேணும். ஒரு போட்டு வச்சுன்னு போனால் சர்ன்னு போகலாம். அடித்தா என்னாகும்? அடிச்சு பார்க்கலாம், அடிக்க வேணாம்னு சொல்லிட்டு. ஏய் நீ இருட்டாடையானா அடிக்க மாட்டா. நல்ல பையன், அடிக்க மாட்டான். எங்கடா இருக்கடி? ஏய் ஆகால் அடிச்சல். வாடா டே வாடா, வாடா டே வாடா. அப்படியே வாப்பா கண்ணா. காய்ஸ் பெட் ஆயிட்டான் காய்ஸ். இவன் நம்ம பெட் தான், நம்ம கூட தான் வருவாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு டாக் வந்து பெட் ஆகிட்டேன். அது ஜீவானு. நான் வீட்டுக்கிட்ட இல்லை, நம்மளுக்கு எதுக்கு? ஆக தலா குட்டி, வாப்பா 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 வாப்பா, எடுத்துவா வா. நம்ம வீட்டில் போய் கரை சொல்லலாம். அப்புறம் ஒரு பெட்டை வந்து போய் பண்ணிட்டோம். இப்போ போயிட்டு வீட்டுக்கு போயிடுவேன், வீடியோ முடிச்சிடுவேன். அடுத்த நாள் 2 days வந்து போட்டுருவேன். இங்கே அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பூனை குட்டி இருந்துச்சு, அதை போட்டு வெளியே போயிடலாம். வாப்பா 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 வாப்பா, வாடா உள்ள வாடா. நீ என்ன பண்ண உட்காந்துக்கோ. இவனை உட்காரச்சு. இது மேலே அவ்வளோதான். இந்த வீடியோ அவ்வளோதான். பாய் பாய். நான் உங்கள் ஸ்பைடி. அவ்வளோதான் முடிச்சுக்கிறோம். ஓகே பை.